Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. கலாய்த்து தள்ளிய பழனிசாமி உலக மகா நடிப்புடா. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சியை மக்கள் புகழவில்லை, அதனால் அப்பாவும் மகனும் மாறி மாறி புகழ்ந்து கொண்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என ஸ்டாலின் உதயநிதியை எடப்பாடி பழனிசாமி கலாய்த்து தள்ளினார். சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது, அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன், பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ரோல் மாடல் உண்மைதான். ஊழல், கலெக்ஷன் கமிஷன், கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபா கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. அதே போல 525 வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 வாக்குறுதிகள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். உண்மைங்களா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட், ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. கூட்டணி கட்சியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க. கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுகவோட அங்க வைப்பதாக சொல்றாங்க. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார், அங்க அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம், அது ரோல் மாடல். ஆக ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்லையில. அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார். அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர். திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி. 1 தலைவர், 2 இளநிலை பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். RSS நூற்றாண்டு விழா ஆண்டு முழுவதும் கொண்டாட முடிவு. RSS நூற்றாண்டு விழா அக்டோபர் 2ஆம் தேதி துவங்குகிறது. இதையொட்டி ஓராண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு RSS ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி அக்டோபர் 2 முதல் 12 வரை அனைத்து ஒன்றியங்களிலும் 1.5 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிறது.
அதில் RSS தொண்டர்கள் முழு சீருடையுடன் பங்கேற்கின்றனர். வரும் நவம்பர் 2 முதல் 23 வரை தொண்டர்கள் வீடு வீடாக சென்று RSS அமைப்பு பற்றி மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளனர். இந்த வீட்டு தொடர்பு இயக்கத்தில் பாஜ உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் ஒன்றிய அளவில் இந்து எழுச்சி மாநாடு நடக்க உள்ளது. அதைத் தொடர்ந்து கருத்தரங்குகள், சமுதாய நல்லிணக்க கூட்டம், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் என ஆண்டு முழுதும் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடக்க உள்ளதாக RSS அறிவித்துள்ளது. ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருக்க முடியாது. ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஐநாவில் ஒருமித்த கருத்துடைய வளரும் நாடுகளின் தலைவர்களுடனான உயர்மட்ட கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். உலகம் தற்போது மிகவும் அசாதாரண சூழலில் உள்ளது. குளோபல் சவுத் எனப்படும் வளரும் நாடுகளாகிய நாம் கோவிட் தொற்று நோய், உக்ரைன் மற்றும் காசா போர்கள், வானிலை சீற்றங்கள் என பல சவால்களை எதிர்கொள்கிறோம். நிலையற்ற வர்த்தகம், நிச்சயமில்லாத முதலீடு, வட்டி விகித உயர்வுகள் ஆகியவை பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் செலுத்துகின்றன. பல்நாட்டு ஒத்துழைப்பின் அடிப்படை கொள்கையே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. சர்வதேச அமைப்புகள் பலவீனமடைந்துள்ளன. நிதி பற்றாக்குறையால் செயலிழக்கின்றன. சீர்திருத்தங்களை தாமதப்படுத்தியதற்கான விலை இன்று தெளிவாக தெரிகிறது. வளரும் நாடுகள் ஒன்றிணைந்து சர்வதேச அமைப்பில் சமநிலையை கோர வேண்டும். பொருளாதார பாதுகாப்புக்காக சுருக்கமான, நம்பகமான விநியோக சங்கிலிகள் அவசியம். ஒரே சந்தை அல்லது ஒரே ஏற்றுமதியாளரை சார்ந்திருக்கக்கூடாது. உணவு, உரம், எரிசக்தி, பாதுகாப்பை பாதிக்கும் போர்களை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் கூறினார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு ஆதார் மொபைல் இணைப்பு கட்டாயம். கர்நாடகாவின் ஆலந்த் சட்டசபை தொகுதியில் 6018 வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க ஆன்லைன் மூலம் முயற்சிகள் நடந்தன என ராகுல் குற்றம் சாட்டினார். அதற்கு கர்நாடக தேர்தல் அதிகாரி அன்புகுமார் உடனடியாக மறுப்பு தெரிவித்து விரிவாக விளக்கம் அளித்தார். கடந்த 2022இல் ஆலந்த் தொகுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் அதிகாரிக்கு 6018 வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும்படி ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் வந்தன. அது சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் உடனடியாக விசாரிக்கப்பட்டது. களத்திற்கு நேரடியாக சென்று ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. அவற்றில் 24 விண்ணப்பங்கள் மட்டுமே உண்மையானவை என்றும் 5994 விண்ணப்பங்கள் போலியானவை என்றும் தெரிந்தது. இதனால் அந்த விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்பட்டன. மேலும் போலியாக வந்த விண்ணப்ப படிவங்களை அனுப்பியவர்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் கமிஷன் சார்பில் ஆலந்த் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் தரப்பட்டதென அதிகாரி கூறினார். இந்நிலையில் ஆன்லைனில் போலியாக வரும் விண்ணப்பங்களை தவிர்க்க வாக்காளர் பட்டியலில் பெயர்களை நீக்கவோ, சேர்க்கவோ, திருத்தவோ வேண்டுமெனில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் போன் எண் தரப்பட வேண்டும் என்பதை தேர்தல் கமிஷன் கட்டாயமாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தேர்தல் கமிஷனின் IT துறை பணியாற்றி வந்ததாகவும், ஆன்லைனில் ஆதார பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் கோரும் திருத்தம் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. தமிழக அரசு செயலாளர் பீலா வெங்கடேசன் மரணம். டாக்டருக்கு படித்து பின் IAS ஆனார். தமிழக அரசின் எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் IAS காலமானார். அவருக்கு வயது 56. உடல்நலக்குறைவால் 2 மாதங்களாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்தார். பீலா வெங்கடேசன் தூத்துக்குடி வாழையடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை வெங்கடேசன் முன்னாள் DGP, தாய் ராணி சாத்தான்குளம் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் MLA. MBBS படிப்புக்கு பின் பீலா ராஜேஷ் IAS ஆனார். செங்கல்பட்டு துணை கலெக்டர், நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். கோவிட் காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். அதன் பிறகு பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர். இவரது கணவர் ராஜேஷ் தாஸ் சிறப்பு DGP-யாக இருந்தவர். ஒடிசா கேடர் IPS ஆன ராஜேஷை பீலா காதலித்து திருமணம் செய்தார். கணவர் ராஜேஷ் பாலியல் புகாரில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதால் அவரை விவாகரத்து செய்தார். பீலா ராஜேஷ் என்ற தமது பெயரை பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார். பீலா வெங்கடேசன் மறைவுக்கு கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை, நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடல், மியான்மர் கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மியான்மரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் புதிதாக மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யலாம். அடுத்த 3 நாட்களுக்கு இம்மாவட்டங்களிலும் அதை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதென வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் களை கட்டும் பிரம்மோற்சவம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏழுமலையானுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது ஆண்டுதோறும் ஆந்திர அரசு சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேடி ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து பட்டு வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு சென்று சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 2026 ஆண்டுக்கான டைரி கேலண்டர்கள் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அடுத்து பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன சேவையாக பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மலையப்பசாமி எழுந்தருளினார். பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் வீதியுலா நடந்தது. வாகன சேவைக்கு முன் 4000 திவ்ய பிரபந்தங்களை பாடியபடி திருமலை ஜீயர்கள் முன் செல்ல பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர்.